ஸோ இன்றைக்கி புதன்கிழமை என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு ஆர்டர் பண்ணுற எல்லாருக்குமே வியாழக்கிழமை, அதாவது நாளைக்கு ஷிப்பிங்கு. ஸோ வெள்ளிக்கிழமை மேக்ஸிமம் ஷிப்பிங் கிடையாது. அதே போல் 1வது குரூப் 2வது குரூப்பை தாண்டி இப்போ 3வது குரூப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நல்ல நல்ல ஆஃபர்ஸை உங்களால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணி ஃபிஷ்ஷஸை நம்மக்கிட்டேருந்து வாங்க முடியும். ஸோ இந்த வரிசையில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேல்டெயில் ஜீப்ரா. ஸோ ஸ்க்ரீனில் பார்க்குற செமிஅடல்ட் சைஸு. ஸோ பேர் வந்து ஒரு 80 சம்திங் அந்த பெரிய சைஸ் வரும். இது ஓரளவுக்கு டீசெண்டான சைஸு. இப்போது பேர் பீஸ் 20 ரூபா அப்படின்னும் போது இது வர்த்தான சைஸ் தான். 10 பீஸ் வந்து 200 ரூபா, கொரியர் காஸ்ட்டோட உங்களுக்கு 250 வரும். ஸோ இந்த காம்போ ஆர்டர் பண்ணும்போது அடிஷ்னலாக ஒரு 20 ரூபா பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுட்டும் கொஞ்சம் பிளான்ஸும் சேர்ந்து வரும். இல்லை ஃபுட்டு பிளான்ட்டு தேவையில்லை அப்படின்னா 250 மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். அதுக்கப்புறம் 2வதாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுல் மூன் OHM பீட்டாவுடைய பாட்லிங் சைஸு. மொத்தமாக நம்மக்கிட்ட 3 சைஸ் அவைலபிள் ஆகுது, அதாவது 3 கலரு. நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து இந்த மிக்சடு கலர். ஸோ ரெட்டு, ஒயிட்டு இந்த மாதிரியான நிறைய கலர்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா. 2வது கலர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிளாக்ல க்ரௌன் டைலு. இதுவுமே பாட்லிங் சைஸ் தான். உங்களுக்கு 10 பீஸ் வந்து உங்களுக்கு 400 ரூபா ஷிப்பிங் காஸ்ட்டோட வரும். இந்த பிளாக்லேருந்து 3 பீஸ் வரும். இதுக்கப்புறம் முன்னாடி பார்த்த கலர் மிக்சடு கலரில் ஒரு 4 பீஸ் வரும். இந்த ஒயிட் கலரில் 3 பீஸ் வரும். இல்லை பிரதர் எனக்கு இருக்கிற மிக்சடு கலர்லாம் தேவையில்லை, எனக்கு ஒரே வெரைட்டியில் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் மேக்ஸிமம் கேட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா கூட அதுக்கு நான் மாதிரி கூட நான் பார்த்து போட்டு விட்றேன். நிறைய பேர் ஒயிட்டே கேட்குறாங்க, நிறைய பேர் பிளாக்கே கேட்குறாங்க. ஸோ அதனால் சொல்கிறேன், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சொல்லிவிட்டு நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி விடுங்க. ஆர்டர் பேக் பண்ணும்போது இருக்கிறது எல்லாத்தையுமே டிவைட் பண்ணி கிட்டத்தட்ட மொத்தமாகவே ஒரு 200 பீஸ் தான் ஆர்டர் போட்டிருக்குது. இதில் எது எத்தனை கலர் போடுவாங்கன்னு நான் சொல்லாமல் விட்டேன், அவங்களும் என்கிட்ட கேட்கல. ஸோ எத்தனை கலர் வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரியான டிவைட் பண்ணி தான் போடுற மாதிரி. கிட்டத்தட்ட ஒரு 40-50 பீஸ் தான் புக் ஆகிருக்குது. மேக்ஸ் இப்போ நீங்கள் முன்னாடியே கேட்டிங்க அப்படின்னாக்கா நீங்கள் கேட்ட கலரே கூட வந்துடும். ஏன்னா மொத்தமாக 200 பீஸுமே இப்போ புக் ஆக போகிறதில்ல. இல்லை எனக்கு ஒரு 50 பீஸ் வேணும், 100 பீஸ் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் பல்காக கூட எடுத்துக்கோங்க, இப்போ ரேட்டு கம்மி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 3வதாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிளாட்டினம் டம்போ இயரு. இயர் வந்து அந்த அளவுக்கு பெரிய இயர் கிடையாது, டீசெண்டான இயர். ஸோ இயர் பார்த்தீங்கன்னாவே தெரியும், இன்னும் கொஞ்சம் வளரணும். இது எவ்வளோ ரேட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 10 பேர் வந்து உங்களுக்கு 600 ரூபா ஷிப்பிங் காஸ்ட்டோடு சேர்ந்து வரும். கிட்டத்தட்ட இந்த வாரத்தில் மட்டும் இப்போ திங்கக்கிழமை ஒரு 100 பேர் பக்கம் பேக் பண்ணி அனுப்பியிருக்குது. ஸோ இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் பக்கம் இன்றைக்கி ஷிப்பிங்க்கு புக் ஆகிருக்குது. இன்னும் ஒரு 30-40 பேர் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நம்மக்கிட்ட புக் பண்ணிக்கோங்க. ஸோ எடுத்தவங்க எல்லாருமே ஓரளவுக்கு நல்ல ரிவ்யூ தான். முன்னாடி நீங்கள் பார்த்த வீடியோவுக்கும் இந்த வீடியோவுக்குமே இயர் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ எக்ஸாக்டாக நீங்கள் என்ன பாருங்கள் அந்த ஷிப்மெண்ட் தான் உங்களுக்கு வரும். ஸோ ரேட்டு அப்படின்னு பார்த்தோம்னா முன்னாடி சொன்ன மாதிரி 10 பேர் வந்து 600 ரூபா ஷிப்பிங் காஸ்ட்டோடு சேர்ந்து வரும். ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் இப்போயே கூட புக் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி ஷிப்மெண்ட், இல்லாட்டி வேலைக்கிழமை உங்களுக்கு ஷிப்மெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு தீபாவளிக்கு வந்து 220 ரூபா காம்போ அப்படின்னு சொல்லி ஒரு 5 பேர் போட்டிருந்தோம். ஸோ சேம் வெரைட்டியில் ஒவ்வொரு வெரைட்டியில் 2 பேர் போட்டு கிட்டத்தட்ட 250 ரூபாய்க்கு 10 பேர் தரப்போகிறோம். ஷிப்பிங் காஸ்ட்டோடு சேர்த்து உங்களுக்கு வெறும் 300 ரூபா தான் வரும். 10 பேர் மிக்சடு கப்பி வரும். முன்னாடி பார்த்த ரெட் டெயில் வெரைட்டி. ஸோ இது வந்து கோப்ரா வெரைட்டி. இன்னும் ஒரு 2-3 வெரைட்டி வரும். ஒயிட் டெக்ஸிடோ வரும், ஆஃப் பிளாக் வரும். இன்னும் ஒரு வெரைட்டி வந்து உங்களுக்கு மொத்தமாக சேர்த்து ஒரு 5 வெரைட்டியில் 250 ரூபா வரும். ஷிப்பிங் காஸ்ட்டை சேர்த்தணும் அப்படின்னாக்கா ஒரு 300 ரூபா வரும். கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 10 பேர் வேணும்னா நீங்கள் ஒரு 300 ரூபா பே பண்ணால் போதும். 20 பேருக்கு அதே போல் ஒரு 600 ரூபா பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல சைஸில், ஸோ நல்ல குவாலிட்டியில் பிடிச்சி தரேன். ஸோ நம்மளுடைய அக்வேரியம் பிஸ்னஸ் எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆரம்பத்தில் எனக்கே மிக்சர் கப்பி 30 ரூபாய்க்கு கொடுத்தாங்க, நான் 40 ரூபான்னு விற்றேன். அதுக்கப்புறம் ரேட்டு கொஞ்சம் எனக்கு ஒரு 20-25 ரூபாய்க்கு வந்தால் தான் நான் 3 பேர் 100 ரூபா அப்படின்னு சொல்லி விற்றேன். இப்போ வந்து நமக்கு எவாலுவேட் ஆகி வர்றதை பார்த்தீங்கன்னா அதை சொல்ல வரேன். கிட்டத்தட்ட இப்போ நானே ஒரு பேர் 25 ரூபாய்க்கு கொடுக்குற கண்டிஷனுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறது தான். நம்மளுடைய ஆரம்ப கட்டத்தில் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளே மிக்சடு கப்பி பேர் 60-70லாம் கொடுத்து காலம்லாம் ரொம்ப நாளாக இருந்திருக்குது. அக்வேரியம் போயிட்டு அதில் எந்த ஃபீமேல் நல்லா பெரிய சைஸாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து பேர் 60-70லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்ச நாட்கள் எல்லாமே இருக்குது. அதே போல் இந்த மாலிஸ் எல்லாம் இப்போ நீங்கள் வாங்குறது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம 6 பேர் வரைக்கும் 100 ரூபாய்க்கு கொடுத்துட்டுருக்குறோம். பட் நான் அக்வேரியம் ஷாப்பில் வாங்கும் போதெல்லாம் பேரே 40 அப்படின்லாம் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 வருஷத்துக்கு முன்னாடி. இன்றைக்கெல்லாம் ரேட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரியல. பட் அந்த அளவில் இருந்து இப்போ நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னும் போது கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லோ ஸ்ட்ரீம்ஸு. இதை நான் சென்னையில் எடுத்தேன் அப்படின்னு சொன்னால் எனக்கே அது 40 ரூபா தான் வரும். பட் இது வேறு ஒருத்தர்கிட்ட நான் பேசி எனக்கே சென்னையில் 40 தான் பிரதர் வருது, கொஞ்சம் ரேட்டு கம்மி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ரேட்டை கம்மி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். மினிமம் 5 பீஸ் எடுங்க, 200 ரூபா. கொரியர் காஸ்ட்டு ஒரு 60-70 வரும். கிட்டத்தட்ட ஒரு 270 ரூபா அப்படின்ற ரேட்டில் உங்களுக்கு ஒரு 5 பேர் வரும். கொடுக்குற காசு இந்த ஒரு 270 ரூபா 260 ரூபா கொடுக்குறீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான குவாலிட்டியில்
உண்மையிலே வர்த்தாக இருக்கும். நார்மலாக இதோட ரேட்ஸ் எல்லாம் பேர் வந்து 100லேருந்து 120 வரைக்கும் சேல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா சில்லி மொசக் டம்போயா இருக்குது. பேர் வந்து வெறும் 80 ரூபா தான். இன்னும் ஒரு 4-5 பேர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில், நான் டீட்டெயில் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். ஸோ எல்லாத்துலேயும் 30 பேர் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணது 10-15 தான் வந்துச்சு. இந்த சில்லி மொசக் டம்போயில் 30 பேர் வந்துருக்குது. ஸோ யாருக்காவது தேவைன்னா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பர்பிள் பெரி பேர் வந்து 95 ரூபா வரும். ஸோ வீடியோவில் பார்க்குற சேம் குவாலிட்டி தான் வரும், சேம் சைஸ் ஓரளவுக்கு ஃபஸ்ட் ப்ரீடிங் சைஸ், டீசெண்டான சைஸ் தான். பேர் 95 ரூபா வரும். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய சேனலு கிட்டத்தட்ட மானிட்டரைசேஷனை நோக்கி போயிட்டுருக்குது. 4000 ஹவர்ஸ் வந்து நம்மளுக்கு வாட்ச் ஹவர்ஸ் தேவை. கிட்டத்தட்ட 3100க்கு பக்கம் வந்துட்டோம். ஸோ வீடியோவை பார்க்குறவங்க கொஞ்சம் வீடியோவை முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு மாதம், ஸோ நவம்பர் மந்த் முடிகிறதுக்குள்ளே நமக்கு 4000 ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆனால் மட்டும்தான் சேனல் மானிட்டரைசேஷன் ஆகும். இல்லை ஒரு வருஷம் கழித்து அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே அதோட வாட்ச் ஹவர்ஸை வந்து இழந்துக்கிட்டே வரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நம்ம இந்த 4000 ரீச் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை முழுசாக பாருங்கள். தேங்க்யூ. ஸோ முன்னாடி பார்த்த பிளாட்டினம் டம்போயிருக்கும் இந்த பிளாட்டினம் டம்போயிருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் அது எடுத்திங்கன்னா உங்களுக்கு 10 பேர் 600 ரூபா வரும். இது எடுத்திங்க அப்படின்னா 10 பேர் உங்களுக்கு, அதாவது பேர் 85 ரூபா வரும். பேர் 85 இல்லை ஒரு பேர் 80 ரூபா அப்படின்னு கூட போட்டுக்கலாம். ஒரு 10 பேராக எடுத்திங்கன்னா ஒரு 750-800 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்கும். ஒரு பேர் 2 பேர்னா கூட பேர் ஒரு 80-85 கூட எடுத்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் சைஸ் நல்லதாக பார்த்து தரேன். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்கே கோல்டில் ப்ரீடிங் சைஸு, ஒராண்டா கோல்டில் ப்ரீடிங் சைஸு. ஒராண்டா கிடையாது, அது லைனேடு வெரைட்டி அப்படின்னு சொல்லுவாங்களாட்டுங்குது. லைனேடு கோல்டு வந்து ஒரு 6 பீஸ் எடுத்தேன். அதே போல் ரெட் கேப் கோல்டு ஒரு 6 பீஸ், மொத்தமாக ஒரு 18 பீஸ் எடுத்து ஒரே ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் விட்டு வச்சுருந்தேன். கோல்டு ப்ரீடிங் ஆகிறத நான் இன்றைக்கி தான்ப்பா பார்த்தேன். நார்மலாக மேல் கப்பி ஃபீமேல் கப்பியை துரத்தும், மாலி கூட அந்த மாதிரி பண்ணி பார்த்துருக்குறேன். கொய்யை பார்த்தது கிடையாது. கோல்டு நான் சைஸ் எல்லாம் சின்னதாக தான் வாங்குவேன். ஸோ இப்போ யாரோ கஸ்டமர் ஒருத்தர் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு பெரிய சைஸ் எடுத்தேன். விட்டதுலேருந்து இவங்க அட்டகாசம் தாங்கலை. ஒருத்தங்க கூட அமைதியாக இருக்க மாட்டேங்கிறாங்க, துரத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த 6 பீஸ் காலியானதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 6 பீஸ் எடுத்து வச்சுருக்கிறோம். ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா எடுங்க. அந்த ஆரஞ்சு கலராக குண்டாக இருக்கிறது வந்து லைனேடு. ஸோ அது வந்து பேர் 130 ரூபா வரும். ரெட் கேப்பு அந்த ஆரஞ்சு வித் ஒயிட் வருது பார்த்தீங்களா, ஸோ ரெட் கேப் தலையில் மட்டும் ரெட் கேப் வந்தது வந்து உங்களுக்கு பேர் 140 ரூபா வரும். எஸ்கேல பெரிய சைஸ் ப்ரீடிங் சைஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பேர் 70 ரூபா வரும். எஸ்கேல ஒரே ஒரு பேர் தான் இருக்கும் பெரிய சைஸில். பட் இந்த லைனேட்லேயும் ரெட் கேப்லேயும் 3 பேர் இருக்குது, அதாவது 6 பீஸ் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் மேல் ஃபீமேல் பார்த்து எடுத்து தரேன். சரிக்காக தேவை அப்படின்னாக்கா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய பழைய வெரைட்டியே வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறதுனால பிஸ்னஸ் கொஞ்சம் டல்லாக போதும் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம். இதில் சொன்ன மாதிரி கோல்டு, எஸ்கே கோல்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு 10 பீஸ் 100 ரூபா, எஸ்கே கோல்டு 6 பீஸ் 100 ரூபா வரும். டீசெண்டான சைஸு. ஸோ நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, ஆல்ரெடி என்கிட்ட இருக்கிற வெரைட்டி தான் நீங்கள் விற்கிறீங்க, எனக்கு ஏதாவது புது வெரைட்டி வந்தால் என்னால் கொஞ்சம் வாங்க முடியும் அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த வெரைட்டி பேரை கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கும் அப்போ தான் தெரியும். ஸோ நானும் இதே குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்கிறது எனக்கும் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஸோ ஏதாவது புது வெரைட்டி வேணும்னா சொல்லுங்கள். இப்போ ஆல்ரெடி ஒருத்தர் அந்த லைனேட் வெரைட்டி ரெட் கேப்லாம் கேட்டதுனால தான் எனக்கு தெரியுது. இது அப்படின்னு பார்க்கும்போது மாலியில் சின்ன சைஸு பெரிய சைஸில் ஒரு மாதிரி கலந்து தான் வரும். 20 பீஸ் 100 ரூபா. ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால 20 பீஸ் 100 ரூபா வரும். ஃபீடிங் மாலி நம்ம பெருசாக எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா அது ஏதோ ஒரு அலிகேட்டர் காருக்கு ஏதாவது ஒன்று ஃபீட் பண்ணுறது தான் வாங்குவாங்க. இது அப்படின்னு பார்க்கும்போது இது இருக்குது, கொய் இருக்குது 6 பீஸ் 100 ரூபா. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா பிளாட்டி ஒரு 7 பீஸ்லாம் 8 பீஸ் 100 ரூபாய்க்கு தரலாம். அதுக்கப்புறம் பலூன் மாலியில் 2 மேல் 4 ஃபீமேல் வந்து உங்களுக்கு 100 ரூபாய்க்கு வரும். பிளாட்டியில் இந்த டெயில் வந்து பிளாக்கில் வரும், ஆள் வந்து ஆரஞ்சு கலர் இருப்பாப்புல, டெயில் மட்டும் பிளாக் கலரில் வரும். பார்த்தீங்கன்னாவே தெரியும்னு நினைக்கிறேன். கொய்யில் நார்மலாக இருக்கிற கலர்லாம் மிக்ஸ் பண்ணி தான் தரோம். நார்மலாக பலூன் மாலியில் எந்த இதுவுமே இல்லை, அது நார்மல் தான். ஸோ பிளாட்டி எதாவது சம்திங் நீங்கள் எதை ப்ரீட் பண்ணணுன்னாலுமே ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல செட்டப் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பார்க்குறது தெரியும்னு நினைக்கிறேன். அழகாக ஒரு க்ரீன் வாட்டர் கண்டிஷன்ஸில் நீங்கள் மெயினாக பண்ண வேண்டியது ஏதாவது ஒரு நெட்டோ இல்லை ஏதாவது சேரி கீரி ஏதாவது இருந்துச்சுன்னா போட்டு மூடி வைக்கணும். ஓப்பனாக விட்டிங்கன்னா மேக்ஸிமம் குட்டிங்களாம் சாப்பிட்ருவாங்க. இது அப்படின்னு பார்த்தோம்னா மாலியில் பெரிய சைஸு 5 பேர் 100 ரூபா. முன்னாடி இதை சொன்னால் என்னன்னு தெரியல, இப்போ தான் சொன்ன மாதிரி ஒரு ஞாபகம், திருப்பினும் அதே வீடியோ ரிப்பீட் ஆகுது. மேல் பெரிய சைஸு, ஃபீமேல் எல்லாமே ஓரளவுக்கு டீசெண்டான சைஸ். இதை ஒரு 5 பேர் 100 ரூபா வரும். இல்லாட்டி ஒரு 6 பேர் கூட எடுத்துக்கோங்க. 6 பேர் 100 ரூபா வரும் மாலி. ஸோ வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜுவெல்லு பேர் வந்து 60 ரூபா வரும். இது நான் மேக்ஸிமம் மேல் ஃபீமேல் பார்க்க முடியறதில்ல, அதுதான் உண்மை. யூடியூப்பில் சொல்கிற மாதிரியான ஒரு அஷ்யூம்ஷனில் தான் மேலும் ஃபீமேலும் எடுத்து கொடுத்துட்டுருக்குறேன். 100ல் ஒரு 4 பேர்த்துக்கு, அதான் 100லன்ற பாருங்கள், 10ல் 4 பேர்த்துக்கு கரெக்டாக மேல் ஃபீமேல் போவோம். மித்த 6 பேர்த்துக்கு கோளாறாக தான் போகுது, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் மேல் ஃபீமேல் பார்த்து தரேன். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா மூன்டைல் டம்போ ஏர்மாலி கொஞ்சம் நிறைய கலர் வந்துருக்குது இந்த டைமு. ஸோ வீடியோவில் அது இல்லை, நிறைய கலர்லாம் இல்லை. இந்த ஆரஞ்சு அதுக்கப்புறம் பிளாக் வந்துருக்குது, மொத்தமாக 2 கலர் தான். இது எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 பீஸ் வந்து 100 ரூபா வரும். 6 பீஸ் வந்து 100 ரூபா வரும். மேக்ஸிமம் மேல் ஃபீமேல் பார்க்க முடியுமான்னு தெரியல, நான் மேல் ஃபீமேல் பார்த்தே கூட எடுத்து தரேன். ஸோ இந்த செட்டப்லேயே ஒயிட் கலர் கொய் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன், வேல்டெயில் கொய். பேர் அப்படின்னு பார்த்தோம்னா பேர் 130 ரூபா வரும். ஒரு கொரியர் காஸ்ட்டு ஒரு 50-60 வந்துச்சுன்னா கூட ஒரு 170 180ல் வந்துடும். இல்லை ஃபுட்டு கொஞ்சம் பிளான்ஸ் கொஞ்சம் போட்டு விட்டால் ஒரு 200 ரூபா வரும். கையில் எடுத்து பார்க்கும்போது அந்த வேல்டெயிலாம் ஒன்றும் பெருசாக தெரியல. தண்ணியில் போட்டு பார்த்தோம்னா நல்லா விங்ஸ் எல்லாம் விரிஞ்சு ஒரு மாதிரி சூப்பராக தெரியுது பாருங்கள். இல்லை ஒரு 200 ரூபாய்க்கு ஃபுட்டு பிளான்ஸோட ஒரு பேர் வந்து உங்களுக்கு 200 ரூபா வரும் ஷிப்பிங் காஸ்ட்டோடு சேர்த்து. அவ்வளோதான். இப்போ சொன்னது இல்லாமல் அப்படின்னு பார்த்தோம்னா பிளான்ஸு ஃபாக்ஸ்டைல் எடுத்திங்கன்னா 30 ரூபா, ஹைட்ராலாம் ஒரு 30 ரூபா வரும் மினிமம் சொல்கிறேன். இல்லை 1 கிலோ தான் வேணும்னாக்கா ஒரு 100 ரூபா கொடுத்துட்டு எடுங்க, கொரியர் காஸ்ட்டோட 150 வரும் ஒரு வெரைட்டி எடுத்திங்கன்னா. அதுக்கப்புறம்னு பார்த்தோம்னா ஆஃப் பிளாக்கு. ஸோ ஆஃப் பிளாக்குமே உங்களுக்கு பேர் 25 ரூபா தான் வரும். ஒரு 4-5 வெரைட்டி இருக்குது, பேர் 25 ரூபா தான் வரும். ஸோ வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுட்டு இருக்கிற ஃபுட்டெல்லாம் ஓரளவுக்கு காலியாகி போச்சு. ஸோ யாராவது அட்வான்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வெள்ளிக்கிழமை ஒரு 20 இல்லைனா 25% ஆஃபரில் ஃபுட்டு தரேன். ஏன்னா நீங்கள் முன்னாடியே பே பண்ணுறதுனால. இப்போ 220 ரூபா 1 கிலோ ஃபுட்டு அப்படின்னா ஒரு 20% அப்படின்னும் போது ஒரு 40-50 ரூபா லெஸ் பண்ணி உங்களுக்கு ஃபுட்டு வரும். ஸோ 1.2 mm 0.8 mm வந்து ஆர்டர் பண்ணலான்னு இருக்கேன். இல்லை 1.8 mm யாருக்காவது தேவை அப்படின்னா கூட சொல்லுங்கள், 1.8 mm கூட ஆர்டர் போட்டுக்கலாம். ஸோ டிஎம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது எக்ஸாட்டிக்கான வெரைட்டி வேணும், இப்போ யூடியூப்பில் பார்க்குற வெரைட்டி எல்லாத்தையும் தவிர்த்து எனக்கு ஒரு வெரைட்டி வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஆர்டர் பண்ணும் போது, அதாவது நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஆர்டர் பண்ணும் போது நான் எடுத்து உங்களுக்கு மட்டும் அது தனியாக ஷிப்பிங் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை பிரதர் எனக்கே ஒரு 20 கோழி 30 கோழியெல்லாம் வேணும், என்னோடய பெரிய பான் செட்டப்பில் விடணும் அப்படின்னா நம்ம சேனல்லேருந்து டைரெக்டாக கூட எடுத்து உங்களுக்கு அனுப்ப சொல்லலாம். ஸோ உங்களுடைய தாட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல, கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் எனக்கு தெரியும். என்னுடைய சைட்லேருந்து பார்க்கும்போது ஸோ எனக்கு என்ன ரேட்டுக்கு வருதோ அதுக்கு மேலே 5 ரூபா 10 ரூபா, ஏன்னா நான் இதை நம்பி கிடையாது. ஸோ எனக்குன்னு ஒரு ப்ரொஃபஷன் இருக்குது, நான் அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். இது வந்து சும்மா ஒரு இதுக்காண்டி தான் பண்ணுறது. ஸோ அதனால் ரேட் ஒன்றும் அதிகமாக வச்சு விற்காத மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் நமக்கு தெரியும். ஸோ அடுத்த வீடியோ அப்படின்னு பார்த்தோம்னா மேக்ஸிமம் இந்த சாட்டர்டே சண்டே ஆஃபரில் மீட் பண்ணலாம். பாய்.